Hi friends, good morning. Welcome back to my YouTube channel Temples Visit. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நடவாவி கிணறு அயங்கார் குளம். ஸோ வாங்க இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நடவாவி கிணறு. நடவாவினா என்ன? வாவினா கிணறு, நடனா நடந்து வருது, அதுதான் நடவாவி கிணறுன்னு சொல்கிறது. உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 பில்லர்ஸ் இருக்கிற வச்சுன்னா ஆர்ச்சு ஒரே கல்வெட்டில் செஞ்சுது. இங்கே மேலே பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி. இங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே பெருமாள் ஒவ்வொரு அவதாரம் ஃபுல்லாக கல்வெட்டிலே செஞ்சுருக்காங்க. இந்த நடவாவி கிணறு விசேஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கீழே அதாவது சுரங்க பாதை மாதிரி போகும், படிக்கட்டு, கீழே தண்ணி, கிணறு, அதுக்குள்ள ஒரு மண்டபம். அதுதான் இதில் முக்கியமான விசேஷம். இதுதான் நடவாவி கிணறுல. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் சித்ரா பௌர்ணமி அப்போ காஞ்சி வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி தாயாரோட உற்சவ மூர்த்தியை எடுத்துன்னு இங்கே வருவாங்க. இங்கேருந்து 7 கிலோமீட்டர் காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி உமாதேவியோட பெருமாள் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு இந்த கிணற்றுக்குள்ளே கீழே ஒரு மண்டபம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நம்மளால் உள்ளே போக முடியாது, ஏன்னா உள்ளே ஃபுல்லாக கீழே தண்ணி நிறைஞ்சி இருக்குது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த தண்ணி வத்தாதுன்னு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த சித்ரா பௌர்ணமி இப்போ மட்டும் இந்த தண்ணியை வெளியில் விட்டுருவாங்களாம். இந்த நடவாவி கிணறுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வெளில விட்டுட்டு இது வழியாக இறங்கி, அதாவது பெருமாள் வரதராஜ பெருமாள் 2 தாயாரையும் தூக்கிண்டு இந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி, நடவாவி கிணறுக்குள்ளே இது உள்ளே இறங்கி, இப்போ நம்மளால் இறங்க முடியாது. இங்கே பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சி இருக்குது, நம்மளால் இறங்க முடியாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, இந்த படிக்கட்டு கீழே உள்ளே போயிட்டிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக சுரங்க பாதை மாதிரி போகும். கீழே கொஞ்சம் இன்னும் 10-15 படி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அது உள்ளே ஃபுல்லாக கீழே இறங்கி உள்ளே போயிட்டிங்கன்னா உள்ளே நிறைய தூண்களோட ஒரு மண்டபமே இருக்குது. அந்த மண்டபத்தை தான் வரதராஜ பெருமாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரதராஜ பெருமாள் தாயாரோட ஃபுல் அலங்காரத்தோட, புஷ்பலங்காரத்தோட உற்சவ மூர்த்தியை 3 தடவை பிரதர்ஷனமாக சுற்றி வருவாங்களாம். உள்ள 4 திசைகள் இருக்குது. ஒவ்வொரு திசையும் சுற்றி வரும்போதும் தீபாராதனை காட்டுவாங்களாம். ஸோ அந்த 3 தடவை இந்த 4 திசையும் சுற்றி வரும்போது 12 தடவை தீபாராதனை காட்டுவாங்களாம். 12 தடவை தீபாராதனையும் காமிச்சிட்டு பெருமாளுக்கு 12 வகையான பிரசாதங்கள் செஞ்சு, அதாவது கல்கண்டு, பழங்கள், அது மாதிரி 12 வகையான பிரசாதங்கள் செஞ்சு காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்களாம். இங்கே அது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி மட்டும்தான் இங்கே நடக்கும். ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி மட்டும்தான் வரதராஜருக்கு இங்கே நடவாவி கிணறு உற்சவம் நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் இங்கே அலமோதும். எல்லாருமே உள்ளேருந்து பெருமாள் வெளில வரும்போது எல்லோரும் இங்கே பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாள் கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பார். ஸோ அவ்வளோ ரொம்ப விசேஷமான நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த நடவாவி கிணறு பற்றி. உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த நடவாவி கிணறு. நான் உங்களுக்கு இப்போ தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன், இதோட விசேஷங்கள் என்ன, தாத்பரியம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது என்ன அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நானும் புது விஷயங்கள் நிறைய கற்றுப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஸோ இது என்னோடய 2nd வீடியோ. ஸோ போக போக எல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் நிறையா வீடியோஸ் எடுத்து ஸோ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் காட்டுவேன். நல்லா நிறைய புது கோயில், நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவை. ஸோ
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா காஞ்சிபுரத்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் தான் சஞ்சீவிராயர் ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 950 மீட்டர்ஸ் டு ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். சஞ்சீவிராயர் ஹனுமான் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் இந்த இது நடபாவி இது தெரியும் கிணறு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி மெயின் ரோட்டில் வரும்போது உங்களுக்கு இது தனியாக உள்ள போர்டில் எதுவும் போட்டிருக்காது. நீங்கள் இந்த ஆர்ச் தான் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து தெரியும். ஸோ இதை பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிச்சி உள்ளே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூகுள் மேப் வச்சு வராதிங்க. கூகுள் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு நடவாவி கிணறு தான் போட்டிருக்கோம். அது ரொம்ப இன்டீரியர் உள்ளே போகும், அங்கே போகாதீங்க. அது உள்ள இன்டீரியர் வில்லேஜுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு வண்டியில் வர்றது ரொம்ப கஷ்டம். மெயின் ரோடில் வந்தீங்கனாலே சஞ்சீவராயர் கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக 950 மீட்டர்ஸ் டு 1 கிலோமீட்டர் நேரம் 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கனாலே பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் ஷார்ப் ரைட் ஒன்று கட் ஆகும். அந்த ரைட்டில் டேர்ன் பண்ணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நிறையா வந்து எம்டி லேண்டு பிளாட்லாம் நிறையா இருக்கும். அப்போ இந்த பில்லர் உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து நடவாவி கிணறோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பாருங்கள், சேவிச்சுக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே. ஹாவ் அ பிளஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.